கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால நேரத்தில் மேம்பட்டுமாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தின தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கால நேரத்தில் நம்ம வாசிக்கும்படியாக தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இன்றைக்கு நம்ம சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த காரியங்களை நம்ம தியானிக்கும் போதே சில காரியங்களை செய்யும்படியாக ஆண்டவர் இந்த வசனங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். அதெல்லாம் நம்ம செய்கிறோமா, இல்லை அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம என்ன செய்யணுமோ அதெல்லாம் நம்ம செய்கிறோமா அப்படின்றத நம்ம இன்றைக்கி நம்ம ஒன்றொன்றாக நம்ம தியானித்து பார்க்க போகிறோம். முதலாவது இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்படாமல். ஒன்றிற்கும் கவலைப்படாமல். இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால் கவலைப்படுறது தான் மனுஷனுடைய ஒரு இயல்பாகவே மாறி போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் என்ன பண்ணுறோம், நம்ம எல்லாருமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கவலைப்படுறத எந்த ஒரு மனுஷங்கிட்ட இருந்தும் நம்ம நிறுத்தவே முடியாது. ஒரு காலகட்டத்தில் மனித இனம் வேட்டையாடுற இனமாக இருக்கும்போது அன்றன்றைக்கு வேட்டையாடினாங்க, சாப்பிட்டாங்க, அன்றைய நாள் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் அதே இப்படியே தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு ஒரு காரியத்தை ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியும், பாதுகாத்து வைக்க முடியும் அப்படின்ற ஒரு கட்டம் வந்துச்சோ, அப்போ இருந்து அடுத்த நாளைக்கும் சேர்த்து வேட்டையாடுறது. அப்படியாக காலங்கள் மாறி போய் இப்போது நம்ம எங்கேயோ நின்றுட்டுருக்குறோம். அதாவது ஒரு தகப்பனுக்கும் ஒரு 2 கணவன் மனைவிக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே, குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே என்ன கவலை வருது, அந்த குழந்தை நம்மளுக்கு நல்லபடியாக பிறந்துருமா, நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறோமா, அதெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்களுக்கு எடுத்தோடனே கவலை எங்கே இருக்குன்னா, குழந்தைய நம்ம எங்கே ஸ்கூலில் சேர்ப்போம். குழந்தை காலேஜ் படிக்கும்போது நம்ம அது காலேஜில் எந்த டிகிரி கேட்டாலும் நம்ம சேர்த்து விடுற அளவுக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்கணும். இல்லைனா அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் என்ன செட்டில்மெண்ட் வரப்போதோ அதுக்கு நம்ம இப்போவே சேர்க்கணும். நம்மளுடைய கவலை எங்கே போகுது பாருங்க. இப்போது என்ன நடக்க போகுது, இப்போ நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் நம்மளுக்கு இராதபடிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், எங்கேயோ தூர தேசத்தை குறித்து நம்ம பிளான்லாம் பண்ணுறோம். அதை குறித்து நம்ம பிளான் பண்ணுறது நல்ல விஷயம். பிளான் பண்ணுறது என்றைக்குமே தவறான ஒரு காரியம் கிடையாது. முன்கூட்டி நம்ம யோசிக்கிறது ஒரு ஞானவான் செய்கிற ஒரு காரியம். ஆனால் அதை குறித்து நம்ம கவலைப்பட்டு கலங்குகிறது அப்படின்றது சொல்கிறது அது ஒரு தவறான ஒரு காரியம். ஓகே, இந்த மாதிரி ஒரு காலகட்டம் வரப்போகுது, அதுக்காக நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நல்லது. ஆனால் ஐயோ நம்ம சேர்த்து வைக்காமல் போயிட்டா என்ன பண்ணுறது, நம்ம குழந்தைங்க கஷ்டப்படுவாங்களே, நம்ம எதிர்காலம் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி கவலைப்படுகிறது ஒருபோதும் ஒரு நல்ல காரியம் கிடையாது. இந்த வசனம் அதான் சொல்லுது, நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்படாமல். எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். ஆண்டவர் சொல்லும்போது நாளைய தினத்தை குறித்து அந்த தினம் கவலைப்படட்டும், அதை குறித்து நம்ம இன்றைய தினத்தில் நம்ம அதை யோசிக்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. மத்தேயு 6வது அதிகாரம் 27வது வசனத்தில் கூட ஆண்டவர் சொல்லும்போது, கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். என்ன பண்ண முடியும், கவலைப்படுகிறதுனால நம்ம உடம்புல ஒரு முழத்தை நம்மளால் கூட்ட முடியுமா? முடியாதே. அடுத்த வசனங்களை தொடர்ந்து பார்க்கும்போது, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் நூற்கிறதும் இல்லை, பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை. இப்படியெல்லாம் ஆண்டவர் தொடர்ந்து லிஸ்ட் பண்ணுறாரு. அப்போது கவலைப்படுகிறதுனால நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தொடர்ந்து கவலைப்படுகிறது தான். கவலை. அந்த கவலை கடைசியில் நம்ம வாழ்க்கையில் ஒரு வியாதியாக மாறி, அந்த வியாதியை கடைசியில் குணப்படுத்த முடியாமல் அந்த வியாதி நம்மளுக்கு ஒரு கவலையாக மாறி, கடைசியில் நம்முடைய வாழ்க்கை இன்றைய தினத்தில் நம்ம சந்தோஷத்தோடு இருக்க வேண்டிய நாட்களை நம்ம இழந்து போய் கவலைப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை கடைசியில் முடிஞ்சிடும். அப்போது நம்ம எதற்கும் கவலைப்படாமல் ஆண்டவர் என்னை நடத்துகிறார். அதுலேயும் விசேஷமாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்ம உலக ஜனங்களைப் போல எல்லா காரியத்தை குறித்து நம்ம கலங்கி கொண்டிருக்காதபடிக்கு, இன்றைக்கு உலக ஜனங்கள் கூட அதிகமாக கவலைப்படுறது கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் அநேகமாக கவலைப்படுறாங்க. என்ன பண்ண போகிறோன்ட்டு ஒரே கேள்விகளும் குழப்பங்களும் கவலைகளும் யாருக்கு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான் அதிகமாக இருக்குது. இந்த வார்த்தைகள் வேறு உங்களுக்கு மட்டும் கிடையாது, எனக்கும் சேர்த்து தான். ஏன்னா எந்த காரியத்தை குறித்து நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த வசனத்தை நம்ம இடத்துல பேசும்படியாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போது நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்படாமல்.
கவலைப்படுகிறதுனால நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும்? நம்ம கவலைப்படாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும். அதான் அந்த வசனத்தில் தொடர்ந்து வருது. நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். சரி, ஒன்றிற்கும் கவலைப்படாமல் அதுதான் நம்ம செய்யலை, இதையாவது நம்ம செய்கிறோமா அப்படின்னு சொன்னால் இதையும் நம்ம செய்கிறது கிடையாது. இதையும் என்ன தான் பண்ணுறோம்? அதாவது யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லுப்பா அப்படின்றத இந்த வசனம் சொல்லுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லார்கிட்டையும் சொல்லிவிட்டு ஆண்டவர்கிட்ட மட்டும் சொல்கிறதுக்கு நம்ம மறந்துடுவோம். எல்லார்கிட்டையும் உலகத்தில் இருக்கிற நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் நம்மளுடைய கவலைகளையும் பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவோம். ஆனால் அதனால் நம்மளுக்கு எந்த பயனும் இருக்காது அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியும். ஆனால் யார்கிட்ட வந்து சொல்லணுமோ அவர்கிட்ட நம்ம வந்து சொல்கிறோமா அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து அந்த லாஸ்ட் ரெமிடியாக தான். கடைசியில் இது எல்லாமே நடக்கலைன்னா நான் கடைசியில் வந்து இங்கே சொல்கிறேன் அப்படின்ற ஆண்டவர் ஒரு லாஸ்ட் ஆப்ஷனாக ஆண்டவர் அந்த இடத்துல வச்சு நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட கடைசியாக வந்து சொல்லி, ஆண்டவரே எனக்கு எதுவுமே நடக்கலை, இதை நம்ம முன்னாடி ஆண்டவர்கிட்ட சொல்லியிருந்தா எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரியங்களை நம்ம தெரியப்படுத்தாமல் மற்ற ஜனங்களுக்கு முன்பாக போய் நம்ம கண்ணீர் வடித்து மற்ற ஜனங்களுக்கு முன்பாக நம்முடைய தேவைகளை அறிக்கையிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது. யாருக்கிட்ட வந்தால் நம்மளுக்கு பதில் கிடைக்கும்? அதாவது ஒரு இடத்துல நம்ம போய் ஒரு காரியத்தை சொல்கிறது மூலமாக இல்லை செய்யறதன் மூலமாக நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரதிபலன் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அது ஒரு நல்ல காரியமாக இருக்கும். அதுதான் நம்மளுக்கு தேவையான ஒரு காரியமும் கூட. எதுவுமே அதாவது ஒரு மனிதன்கிட்ட போய் நம்ம சொல்லும்போது அந்த மனிதனால் என்ன சொல்ல முடியும்? ஐயோ உங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சா, அச்சுச்சோ உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு காரியம் வந்துருச்சா, இது மட்டும்தான் ஒரு மனிதனால் சொல்ல முடியுமே தவிர இதை கடந்து ஒரு மனிதனால் எதுவுமே செய்ய முடியாது. ஒருவேளை செய்யக்கூடிய சூழ்நிலைகளில் அவர்கள் இருந்தாலும் கூட ஆண்டவர் அனுமதித்தால் மட்டும்தான் அவங்களால உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஆமென். ஆண்டவர் அனுமதிக்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு நபர்கிட்ட போய் உதவி கேட்டு அவங்கக்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் அவங்க உங்களுக்கு செய்ய மாட்டாங்க, செய்ய ஆண்டவர் விடவும் மாட்டார். ஆண்டவர் தான் இந்த தேவையை உங்களுக்கு சந்திக்கணும் அப்படின்றத ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் அதுதான். இதுக்கு ஒரு சாட்சியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சபைக்கு லேப்டாப் வாங்கின அந்த ஒரு காரியத்தை சொல்லலாம். அதாவது அதற்காக சேர்த்து வைக்கணும் எப்படியாவது சேர்த்து வச்சு நம்ம இந்த லேப்டாப் வாங்கிடலாம் அப்படின்னு நினச்ச நாட்கள் ரொம்ப அதிகம். அப்போது அதற்காக எடுத்துக்கொண்ட பிரயாசமும் அதிகம். அப்போது அந்த பிரயாசங்கள் அதிகமாக எடுக்கும்போது அந்த காசு சில நேரத்தில் செலவாகும்போது ஐயோ செலவாகுதே இப்படியே நம்முடைய மைண்ட்லாம் போகுது. என்ன ஆண்டவரே சேர்த்து வச்சு வாங்கலாம் அப்படின்னு நினச்சா ஒன்றும் வாய்க்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தான் அதை கொடுக்கணும் அப்படின்றது மைண்டில் இருந்தாலும் நம்ம சேர்த்து வைக்கிற காரியம் போதே அப்படின்ற அந்த ஒரு பயமும் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. அப்போது கடைசியில் எல்லாம் போய்கிட்டே இருக்குது. கடைசியில் நம்புறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு அமௌண்ட்டு கையில் இல்லை, எல்லாமே காலி. இப்போ போய் ஒரு லேப்டாப் வாங்க முடியுமா அப்படின்னு நினச்சா அந்த நேரத்தில் ஆண்டவர் தேவையை சந்தித்தார். ஆமென். அப்போது ஆண்டவர் நம்ம கையில் என்ன இருக்குது அப்படின்றத வச்சு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் கிடையாது. அவர் கையில் என்ன இருக்குன்றதை வச்சு தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். பூமியும் அது நிறைவும் அவருடையது, பொன்னும் வெள்ளியும் அவருடையது. நம்முடைய தேவையை சந்திக்கணும், அதை நான் தான் சந்திக்கணும் அப்படின்றத ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு மனிதனாலையும் அதை மாற்றவும் முடியாது, நம்மளாலையும் அதை மாற்ற முடியாது. ஆமென். அண்ணாளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது கூட 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற காரியம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை நம்ம பார்க்கும்போது கூட 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் 7வது 8வது வசனமாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது அதாவது வருஷந்தோறும் அண்ணாலும் அவருடைய குடும்பத்தினர் எல்லாருமே ஆலயத்திற்கு போகிறாங்க. அண்ணாளுக்கு குழந்தை இல்லை, பெண்ணினாளுக்கு குழந்தை இருந்தது. அந்த நேரத்தில் பார்க்கும்போது அந்த வசனம் சொல்லுது, அவளை வருடந்தோறும் இந்த பிரகாரமாய் செய்து கொண்டிருப்பாள், இவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். வருஷந்தோறும் இதான் நடந்துச்சு. அதை குறித்து வேற ஒரு காரியம் கிடையாது. இதை கணவர்கிட்ட போய் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, அதாவது அநேகமாயிரம் குமாரர்களை பார்க்கலாம் நீ எனக்கு விசேஷத்தவனா இல்லையா? டைலாக்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் குழந்தை இல்லை அப்படின்றது அந்த இடத்துல ஒரு தேவையாக இருக்குது. ஆனால் அந்த கணவனால் இதை பூர்த்தி செய்ய முடியல. அப்படி ஒரு நிலைமையில் தான் அண்ணாளுடைய வாழ்க்கை இருக்குது. அண்ணாள் அந்த வசனம் சொல்வது வருடந்தோறும்
நடந்து வந்துட்டு இருக்கிற நாட்கள் எல்லாமே இதான் நடக்குது. அவள் இவளை சபைக்கு போகிற நேரத்தில் மனமடி வாக்குறா, இவள் சாப்பிடாமல் அழுது கொண்டு இருக்கிறாள். ஆனால் இவங்க எங்கே போகணும்? ஆலயத்துக்கு போகணும். இது வருஷந்தோறும் நடந்துக்கிட்டு இருக்குது. எதனால? மனிதன்கிட்ட தன்னுடைய வேண்டுதல்களையும் தன்னுடைய தேவைகளையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அன்னாளுடைய வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் கண்ணீர் மட்டும்தான். ஆனால் அவள் ஒரு நாள் ஒரு முடிவு எடுக்கிறா, நான் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் என் தேவைகளை அறிக்கையிட போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த இடத்துல ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள். வேதமாக தான் சொல்லுது, இருதயத்தை ஊற்றினாள். அப்பொழுது ஏலி சொல்கிறார், நீ சமாதானத்துடனே போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அனுப்புகிறார். அனுப்பின பிறகு தான் 1 சாமுவேல் 1:18 வசனத்தில், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. மனிதன்கிட்ட தன்னுடைய தேவைகளை சொல்லிகிட்டு இருந்த, மனிதருக்கு முன்பாக அழுது கொண்டிருந்த நாட்களில் அவளுடைய அந்த தேவைகளும் மாறலை, அவளுடைய கண்ணீரும் மாறலை. ஆனால் என்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து தன்னுடைய தேவையை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு அவள் சென்றாலோ அன்றைக்கு அவருடைய துக்கம் எல்லாம் மாறி அவருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல சமாதானம் வந்திருக்கு அப்படின்றத நம்மளால் அன்னாளுடைய வாழ்க்கையின் மூலமாய் நம்மளுக்கு பார்க்க முடியுது. நம்ம தொடர்ந்து நம்ம முதலாவது வாசித்த பிலிப்பியர் 4:6 வசனத்திலிருந்து அப்படியே நம்ம 7வது வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அதாவது நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். என்னப்பா இது? அதாவது நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்களுடைய ஆண்டவருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரத்தினாலையும் விண்ணப்பத்தினாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லிடுங்க. அப்பொழுது ஆண்டவர் பரலோகத்திலிருந்து ஒரு செக் புக்கை எழுதி, இல்லைன்னா ஆண்டவர் பரலோகத்திலிருந்து உங்கள் தேவையை சந்தித்து அப்படின்னு போடலை. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது தேவை, எங்களுக்கு இது தேவை, எங்களுக்கு இது வேணும் அப்படின்றத ஆண்டவர்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எதை கொடுக்குறாரு? தேவ சமாதானம், ஹெவன்லி பீஸ். அதாவது பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த சமாதானத்தை, தேவ சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார். சில நேரத்தில் நம்ம எனக்கு இது தேவை, எனக்கு இது தேவைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த தேவைகளை காட்டிலும் அநேக நேரத்தில் நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னு சொன்னால் சமாதானம். நம்ம இருதயத்தில் சமாதானம் இல்லை. அந்த ஒரு இருக்கக்கூடிய நிலையில் ஒரு சந்தோஷமும் ஒரு சமாதானமும் இல்லாததுனால தான் அதை காட்டிலும் ஒரு அதிகமான ஒரு காரியம் வேணுன்றதுக்காக நம்ம பிரயாசப்படுறோம். அதனால தான் அதற்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை நம்ம இயக்கி முன்பாக நம்ம கொண்டு போகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவை என்ன அப்படின்னு சொன்னால் சமாதானம். அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. உலகத்தில் பாருங்கள், உலகத்தில் எத்தனை நடிகர் நடிகைகள் இருக்கிறாங்க, எத்தனை பணக்காரங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கிட்டேயுமே பணம் இருக்குது, பணம் இருக்கிறதுலே மிகுதியாக அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் சில நேரத்தில் ஏன் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க முடிச்சுக்கிறாங்க? ஏன் அவங்களுடைய வாழ்க்கை பாதியிலே நின்று போகுது? இல்லைன்னா ஏன் சுகம் இல்லாமல் அவங்க மரித்து போகிறாங்க? அப்போது பணம் அதற்கான ஒரு முக்கியமான ஒரு காரியம் கிடையாது, சமாதானம் முக்கியம். கோடி கோடியாக பணம் இருந்தாலும் அந்த இடத்துல சமாதானம் இல்லைன்னு சொன்னால் அந்த கோடி ரூபாய்க்கு மதிப்பே கிடையாது. ஆமேன். அதனால தான் இன்றைக்கு நம்மளுக்கு தேவை அந்த சமாதானம். அந்த சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பேன்னு சொல்கிறார். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அந்த சமாதானம், ஆண்டவர் கொடுக்குற அந்த சமாதானம், நீங்கள் இது இல்லையே இது இல்லையே அது இல்லையேன்னு சொல்லிட்டு உலக பிரகாரமான ஜனங்களை போல சிந்தித்து நீங்கள் பின்மாறி போய்விடாதபடிக்கு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திற்கு ஒன்றிற்கும் கவலைப்படாமல் உங்கள் மனதில் இருக்கிற கவலை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அது எல்லாத்தையும் தூக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அந்த வசனம் சொல்கிற பிரகாரமாகவே நம்ம பார்க்கும்போது, நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுடைய சமூகத்தில் இறக்கி வச்சுட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த சமாதானம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு தருவதற்கு ஆண்டவர் வாஞ்சையோடு இருக்கிறார். இந்த சமாதானம் உனக்கு போதும், இப்போ இந்த சமாதானம் உனக்கு போதும் அப்படின்ற அந்த ஒரு நிலைமையில்
அந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் வாஞ்சையோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற யார் எந்த நிலைமையில் இருக்கிறீங்க அப்படின்றது மனிதனாக இருக்கிற எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிச்சயமாக அது தெரியும். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்திட்டு பின்பு நீங்கள் துக்கமுகமாக இருக்காதீங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்களை நிச்சயமாக காத்துக்கொள்ளும். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுக்கு தருவதற்கு அவர் வாஞ்சையோடு இருக்கிறார். அதை நம்ம எல்லாம் பெற்றுக்கொள்ளலாமா? எல்லாம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிறோம் பரலோக தெய்வமே. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் ராஜா, நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள் என்று ஆண்டவரே எங்களுக்கு எங்கள் இடத்துல சொல்லியிருக்கிறீங்களே. ஆண்டவரே, நாங்கள் கவலைப்பட்டு கலங்கி ஆண்டவரே அநேக நேரத்தில் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய சமாதானத்தை எல்லாம் நாங்கள் இழந்து போகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நாங்கள் வெளியே வரணுன்றதை ஆண்டவரே நீங்கள் எங்கள் இடத்துல பேசி இருக்கிறீங்களே. ஆண்டவரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சமாதானத்தை கொடுங்க ராஜா. ஆண்டவரே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஒரு நல்ல சமாதானத்தை அவர்களுக்கு நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நித்தியமான அந்த பரலோக சந்தோஷத்தை அவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே அப்பா. கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரீரத்தில் ஒரு முளத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியும் என்று ஆண்டவரே நீங்கள் சொன்னது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய சிருஷ்டிகளாகிய பறவைகளும் ஆண்டவரே லீலி புஷ்பங்களும் ஆண்டவரே நாங்கள் கவனித்து பார்க்கும்போது அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை ஆண்டவரே. அவைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்கள் தைக்கிறதும் இல்லை தகப்பனே. ஆனால் நீரோ ஆண்டவரே அவர்களுக்கு உடுத்து வைக்கிறீர், அவைகளை போஷிக்கிறீர், நீர் பராமரிக்கிறீர், நீர் பாதுகாக்கிறீரே தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நாங்களும் ஆண்டவரை ஒன்றிற்கும் கவலைப்படாமல் எல்லா ஆண்டவரே எங்களுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் உங்கள் இடத்துல தெரியப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே. மனிதர்களிடத்தில் நாங்கள் சொல்லி புலம்பி நாங்கள் அழுத நாட்கள் போதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த நிலைமைகள் எல்லாம் மாறி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அன்னாலை போல் ஆண்டவருடைய சமூகத்தில் தங்களுடைய இருதயத்தை ஊற்றி அதற்கு பின்பாக அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரே அப்பா, இனிமேல் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஒருபோதும் துக்கமுகமாக இருக்காதபடிக்கு ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே ஒரு தெய்வீக சமாதானத்தால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த சமாதானம் ஆண்டவரே ஒருபோதும் அவர்கள் உம்மிடத்திலிருந்து விலகாதபடிக்கு அவர்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள நீங்க கிருபையை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர்களுடைய இருதயத்தில் சமாதானத்தை கொடுங்க, சிந்தனைகளில் சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. குடும்பத்தில் நல்ல சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்கள் செய்கிற வேலைகளில் எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஒரு நல்ல தெய்வீக சமாதானம் அவர்கள் இருதயத்தை நிரப்பட்டும் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேலை இடத்துல எனக்கு கஷ்டமா இருக்குதே, எனக்கு பிரச்சனைகள் இருக்குதே என்று சொல்லிக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். செய்கிற வேலையை சுமூகமாய் செய்ய உதவி செய்யுங்க ராஜா. குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர்கள் குடும்பம் ஆண்டவரே ஒரு குட்டி பரலோகமா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சமாதானமின்மையான சூழ்நிலைகளை மாற்றி ஆண்டவரே நீர்தாமே அவர்களோடு இருந்து சமாதானத்தின் தேவன் யெகோவா ஷாலோம் அவர்களோடு இருந்து ஒரு நல்ல சமாதானத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. அவர்கள் இருதயத்தை ஆண்டவரே சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ஆண்டவரே நீங்க நிரப்பி நீங்க ஆட்கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. எல்லா இருளின் காரியங்களையும் அகற்றி போட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய சிங்காசனத்தை அவர்கள் இருதயத்திலே போட்டு ஆண்டவரே நீர் ஆண்டவரே சமாதானத்தின் தேவனாய் அவர்கள் இருதயத்தில் வீற்றிருக்கும்படியாக ஒரு விசையாக உம்முடைய பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் அவர்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த நாளைக்கு ஆண்டவரே தேவையான எல்லா கிருபைகளும் உங்கள் பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவரே அப்பா. உம்முடைய சமூகத்திற்கு வந்து உம்மை துதித்து ஆராதித்து உம்முடைய பிள்ளைகளை நீங்க விசேஷமா ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். அவர்கள் எந்தெந்த காரியங்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. இன்றைய நாளில் அவர்கள் கடந்து போகும்போது ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பின் கரம் அவர்களோடு இருந்து ஆண்டவரே எந்த சத்துவின் போராட்டங்களோ ஆண்டவரே எந்த சோதனைகளோ அவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே அவர்கள் பத்திரமாய் கடந்து சென்று பத்திரமாய் வீடுகளுக்கு திரும்பி வந்து உம்முடைய நாமத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்த நீங்க கிருபையை தாங்க ஆண்டவரே. முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க பலப்படுத்துங்க. எல்லா துதி கனமகியம் எல்லாம் ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாம் சொல்லாமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.